மும்பையில் உள்ள வான்கடை மைதானம் பேட்டர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றதுனால முதல்ல களமிறங்கி எவ்வளவு அடித்தாலுமே அதனை திருப்பி அடித்து விடலாம் அப்படின்ற நம்பிக்கையில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க. மும்பை ஓபனர்கள் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் ரெண்டு பேருமே இடது கை பவுலர்களுக்கு எதிராக தடுமாறக்கூடியவர்கள். ட்ரெண்ட் போல்ட் அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புமே இருந்தது. வழக்கம் போல ட்ரெண்ட் போல்ட் இன்ஸ்விங் பந்துகளை வீச ரோஹித் சர்மா கோல்டன் டக்கும் ஆனார். இதனை தொடர்ந்து நமன்தீர் மற்றும் டிவால் பிரவிஸ் ரெண்டு பேருமே போல்டுக்கு எதிராக கோல்ட காணாங்க. இதனை தொடர்ந்து திலக் வர்மா 32, ஹர்திக் பாண்டியா 34 ரெண்டு பேருமே 30+ ஸ்கோர்களை அடித்தாங்க. அவ்வளவுதான் மும்பை அணியில இது மட்டும் நல்ல விஷயமாகவே இருந்தது. அடுத்து டிம் டேவிட் 17, காட்ஷி 4 போன்றவர்கள் தடுமாற்றத்துடன் ஆடி ஆட்டமிழந்தாங்க. மும்பை அணி 125 ரன்கள் மட்டும்தான் எடுத்தது. எளிய இலக்கை துரத்தி களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ரியான் பராக் 54 தொடர்ந்து அபாரமாக விளையாடி அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தாரு. அஸ்வின் 16, பட்லர் 13, சாம்சன் 12 போன்றவர்களுக்கு ஓரளவுக்கு தான் ரன் அடிச்சாங்க. ராஜஸ்தான் அணி 15.3 ஓவர் முடிவுல 177 ரன்களை அடித்து அபார வெற்றியும் பெற்றாங்க. இந்த போட்டியில தோல்வியை சந்தித்த பிறகு ஹர்திக் பாண்டியா அவர்கள் பேசியிருக்காரு. அதாவது அவர் பேசியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் எதிர்பார்த்த துவக்கம் அமையல. அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழுந்த போது நானும் திலக் வர்மாவும் களத்துல இருந்த பொழுது 160 ரன்கள் வரை அடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்னுடைய விக்கெட் விழுந்த பிறகு அந்த நம்பிக்கை போயிருச்சு. அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்ததுதான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு பேசியிருக்காரு. மேலும் ஓபனர்கள் கொஞ்சம் நன்றாக விளையாடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்மளுடைய மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.